அருமையான சங்கீதம் 118வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 5வது வசனம், 118:5. அங்கே என்ன போட்டிருக்குன்னா, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டு அருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னைக்கு அது என்னுடைய செய்தி என்னன்னு கேட்டால், கர்த்தரை நோக்கி. என்னது? கர்த்தரை நோக்கு. இந்த 3வது மாதம் 2 மாதங்கள் கர்த்தருடைய கிருபையில் முடிச்சுட்டு, இந்த 3வது மாதத்தில் தேவன் நம்மளை குடும்பமாய் நிற்க வச்சிருக்கிறாரு. இந்த மாதத்தில் நீ என்ன செய்யணும்னா, உன்னுடைய எல்லா காரியத்துக்காக கர்த்தரை நோக்கு. அல்லேலூயா. மனுஷனை நோக்கிறாத. ஒரு நெருக்கம் வருது, ஒரு ஆபத்து வருது, ஒரு இக்கட்டு வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு தேவை, ஒரு காரியம் எதுவானாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் புள்ள நல்லா சம்பாதிக்குது, அந்த பணத்தை நோக்கிறாத. அல்லேலூயா. பணத்தை நோக்கிறாத, உலகத்தை நோக்கிறாத, மனிதர்களை நோக்கிறாத, உறவுகளை நோக்கிறாத. உன் வாழ்க்கையின் எல்லா காரியத்திற்காக இந்த 3ஆம் மாதம் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். என்னை நோக்கு. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கு. அப்ப நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அவரை நம்புறேன்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு நெருக்கம் வருது, ஒரு இக்கட்டு வருது, ஒரு தேவை வருது, திடீர்னு ஒரு வியாதி வருது, திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுழல் காற்று வருது, சூறாவளி வருது. நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் கர்த்தரை நோக்கு. கர்த்தரை நோக்கின அர்த்தம் என்ன? நான் கர்த்தரை நம்புறேன். அல்லேலூயா. நான் மனுஷனை அல்ல, நான் பணத்தை அல்ல, நான் என்னுடைய வேலையை அல்ல, என் குடும்ப பின்னணியை அல்ல, என் படிப்பை அல்ல, நான் யாரை நம்புறேனா? கர்த்தரை நம்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நோக்கு என்கிற தலைப்புல ஒரு 3 காரியங்களை இன்று நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்குங்கள், கர்த்தரையே நோக்குங்கள். பிரச்சனை மாறணுமா? கர்த்தரை நோக்கு. தடைகள் நீங்க கர்த்தரை நோக்கு. தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தரை நோக்கு. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை வேதத்தில் இருந்து தியானிக்க போறோம். முதல் காரியம் சங்கீதம் 123:2. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 123:2 சொல்லுது. என்ன சொல்லுது? இதோ, எல்லாரும் எடுத்துக்கங்க, எல்லாரும் பைபிள் ரீட் பண்ணுங்க. அதெல்லாம் ஆசீர்வாதம். முடிந்த அளவு பைபிளை கையில் எடுங்க. பைபிளை கையில் எடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய, பைபிளை பார்க்கிறதே ஆசீர்வாதம். தெரியுங்களா? பைபிளை பார்க்கிறதே ஆசீர்வாதம், பைபிளை படிக்கிறதே ஆசீர்வாதம், வசனத்தை தியானிக்கிறதே ஆசீர்வாதம், வசனத்தை கை கொள்வது அதைவிட ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் மாம்சமா வெளிப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எங்க வேதம் சொல்லுது 123:2 சொல்லுது, இதோ, எல்லாரும் ரீட் பண்ணுங்க. இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. முதலாவது நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கணும். அல்லேலூயா. இப்போ வேலை பார்க்குறீங்க. இப்போ வேலை பார்க்குற உங்கள் கண்கள் 31ஆம் தேதி வந்துச்சுன்னா யாரை நோக்குது? உங்கள் எஜமானை. ஏன்? என்ன வரணும்? சம்பளம் வரணும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு வேலைக்காரரின் கண்கள், வேலைக்காரியின் கண்கள் தன்னுடைய சம்பளத்துக்காக, வருமானத்துக்காக எஜமானுடைய கையை நோக்குதோ, அதே போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கணும். உங்கள் குடும்பத்துக்கு இரக்கம் செய்யணுமா ஆண்டவர்? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரையை நோக்கு. அல்லேலூயா. முதலாவது உன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கணும். நம்முடைய கண்கள் உலகத்தை நோக்கி
நோக்கிடக்கூடாது, மனிதர்களை நோக்கிடக்கூடாது. நம்முடைய கண்கள் யாரை நோக்கணும் சொல்லுங்க? ஒவ்வொரு தேவைக்காக. நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் மாற நம்முடைய கண் யாரை நோக்கணும்? கர்த்தரையே. கண்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. பணத்தை நோக்கி போயிடாதீங்க, பிரச்சனையே நோக்கி பார்க்காதீங்க, மனிதர்களையே நோக்கி பார்க்காதீங்க, உலகத்தையே நோக்கி பார்க்காதீங்க. நாம் நோக்க வேண்டியது ஒன்றென்றால் நம்முடைய கண்கள் கர்த்தரை. எனக்கு கர்த்தர் இருக்கிறாருங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். குடும்பத்தில் ஒரு இழப்பா, ஒரு நஷ்டமா, ஒரு சமாதான குலைச்சலா, ஒரு எமர்ஜென்சி தேவையா, வாழ்க்கை கட்டப்படணுமா, நீ செய்ய வேண்டியது உன் கண் கர்த்தரையே. உன் கண் சுகம் கிடைக்க கர்த்தரையே நோக்குங்க. ஆண்டவரே, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், எனக்கு சுகம் கொடுங்க. கர்த்தரை நோக்குங்க. உங்க கண்கள் யாரை நோக்கணும்? கர்த்தரையே. வேதத்துல எலிசான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பேர் என்னன்னு தெரியுமா? கேயாசி. எலிசா என்கிற ஊழியக்காரனுடைய வேலைக்காரன் யாரு? கேயாசி. இப்ப எலிசாவை தேடி ஒரு பெரிய ஒரு ராஜா இவர் வராரு. அந்த படை தலைவன் நாகமான் வராரு. இல்ல, எலிசா அவர் குஷ்டரோகியா இருக்காரு. எலிசாவை தேடி வராரு. எலிசா ஒரு காரியம் சொல்றாரு. அவர் போய் அந்த காரியத்தை அந்த நாகமான் படைத்தலைவன் செய்தான். அவனுக்கு குஷ்டரோகம் என்ன ஆயிடுச்சு? சுகமாயிடுச்சு. சுகமான உடனே ராஜா எலிசா தீர்க்கதரிசிக்கு அவ்வளோ கோல்டு, அவ்வளோ சில்வர், அவ்வளோ பணத்தை காணிக்கையா கொண்டு வரான். ஆனா நம்ம எலிசா யார் தெரியுமா? சேச்சே, உன் காசு எனக்கு வேண்டாம். கொஞ்சம் வித்தியாசமானவர் எலிசா. அல்லேலூயா. எலிசா யாரு? கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் கொடுத்ததை என்ன செய்யல? கோல்டு, சில்வர், பணம் எதையுமே என்ன செய்யல எலிசா? ஏற்றுக்கொள்ளல, வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். யாரு? அவன் வேலைக்காரன் கேஎஸ்சி. அவன் கண்ணு எதை நோக்குனுச்சு? ஐயோ, நம்ம ஊழியக்காரர், நம்ம எஜமான் இப்படி சொன்ன உடனே இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு, அப்ப நம்மளுடைய எலிசாவுக்கு அப்புறம் நம்ம அப்படி வரணும். அப்படி அவன் கண் அதை நோக்கல, தேவனுடைய வல்லமையை நோக்கல. இல்ல, நான் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணும், அப்படி கேயாசின் கண்கள் அதை நோக்கல. கேயாசின் கண்கள் எதை நோக்குனுச்சு? பணத்தை நோக்கினது, பொருளை நோக்கினது. பொய் சொல்லி பணத்தை தேடினான், பொருளை தேடினான், குஷ்டரோகத்தை சம்பாதித்தான். நம்முடைய கண்கள் பணத்தை அல்ல. நான் நல்ல ஜாப்ல இருக்கிறேன், பணத்தை அல்ல, பதவியை அல்ல. ஐயோ, எங்க அப்பா அம்மா நிறைய சம்பாதிச்சு பேங்க்ல வச்சிருக்கிறாங்க, டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எனக்கு அவ்வளோ கோல்டு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இல்ல, எவ்வளவு கோல்டு இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு நல்ல பதவியில் இருந்தாலும், எவ்வளவு சரீரத்தில் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் இருந்தாலும், கர்த்தருடைய ஜனம் கர்த்தரையே நோக்கணும். என் கண்ணு யாரை நோக்கணும்? காலையில எழுந்தது என் கண்ணு யாரை நோக்கணும்? கர்த்தரையே. இரவு பெட்டுக்கு போகும்போது என் கண்ணு யாரை நோக்கணும்? கர்த்தரையே. அவங்க இருக்கிறாங்க, என் மச்சான் இருக்கிறான் பார்த்துக்குவான், என் மாமா இருக்குவான் பார்த்துக்குவான். நோ, தேவனுடைய பிள்ளையின் கண்கள் கர்த்தரையே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் வரைக்கும், என் தேவைகள் சந்திக்கப்படுகிற வரைக்கும், என் கண்ணீர் துடைக்கப்படுகிற வரைக்கும், என் குடும்ப சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் என் கண்ணு யாரை நோக்கணும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சங்கீதம் 34:7 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். என்னவா? அவர்கள், தேவனுடைய ஜனம் யாரை நோக்கணும்? கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். யார் யாருடைய கண்கள் கர்த்தரை நோக்குதோ அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். மாறாக அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதனால தான் தந்தை பெர்க்மன்ஸ் பாடியிருக்கிறார், அவமானம் அடைவதில்லை அப்பா நானும் மது பிள்ளை, அப்பா ஒரு நாளும் அவமானம். காரணம் என்ன தெரியுமா? உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன்.
முதலாவது நம்முடைய கண்கள் யாரை நோக்கணும்? கர்த்தரையே நோக்கு, கர்த்தரையே நோக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேதத்தில் வாங்க, 2 நாளாகம புஸ்தகம் வாங்க, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க. அங்கே யோசபாத் ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் எடுங்க. 2 நாளாகமம் 20:3 சொல்லுது. யோசபாத் ராஜா வாசிங்க. அந்த அப்பொழுது யோசபாத் பயந்து, என்ன போட்டிருக்கு? அப்பொழுது யோசபாத். எப்போ நம்ம பயப்படுவோம்? ஏதோ ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவோம்? ஒரு போராட்டம் வந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? திடீர்னு ஒரு போராட்டம் வந்துருச்சு, திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வியாதி வந்துருச்சு, திடீர்னு ஒரு இக்கட்டு வந்துருச்சு, ஒரு ஆபத்து வந்துருச்சு, நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? பயம். யோசபாத் ராஜா, நல்ல தேவனை தேடுகிற ராஜா, இவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. திடீரென்று யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக 3 தேசத்து ராஜாக்கள் ஒருமனப்பட்டு யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. 3 தேசத்து ராஜாக்கள் ஒருமனப்பட்டு யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண பாளையம் இறங்கிட்டாங்க. அந்த செய்தி யோசபாத் காதுக்கு வருது. யோசபாத்துக்கு என்ன வந்தது சொல்லுங்க? நமக்கும் பயம் வருதுல்ல. டாக்டர்கிட்ட போகணுன்னாலே என்ன வருது? ஒரு சாதாரண சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னாலே ஐயோ நமக்கு என்ன வருது? ஒரு ஆர்த்தோவை பார்க்கணும் அப்படின்னாலே நமக்கு என்ன தான் வந்துடுது? உடனே நமக்கு வர்றது பயம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் வந்தது. 20:27க்கு வாங்க. 20:27 லாஸ்ட் லைனை பாருங்க. யோசபாத் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினான். 20:3 பயம் வந்தது யோசபாத்துக்கு. அதே யோசபாத்துக்கு 20:27 மகிழ்ச்சி வந்தது. ஆமென். அப்ப இடையில என்ன நடந்தது? இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. உங்க பயம், நீங்க எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்? உங்க பிள்ளையோட ஃபியூச்சரை குறித்து பயப்படுறீங்களா? அல்லது உங்க குடும்ப சூழ்நிலையை குறித்து பயப்படுறீங்களா? அல்லது இந்த காரியம் என்னமா முடிய போகுதுன்னு தெரியலையே, வயது ஏறிட்டே போகுது, இன்னும் திருமணம் ஆகலையே, இன்னும் குழந்தை பிறக்கலையே, இன்னும் வேலை கிடைக்கலையே, இன்னும் லைஃப் செட்டில் ஆகலையேன்னு எதை குறித்து பயத்தோடு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு வியாதி பயமுறுத்துதா? கடன் பிரச்சனை பயமுறுத்துதா? பொருளாதார குறைவு உன்னை பயமுறுத்துதா? என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறீர்களோ, பயப்படுகிற காரியத்தில் ஒரு மகிழ்ச்சி வரணும்னா நீங்க ஒரு காரியம் செய்யணும். ஏதோ செஞ்சிருக்கிறார் தானே. 3வது வசனத்தில் பயந்து இருக்கிறாரு. 27வது வசனத்தில் மகிழ்ச்சி வந்திருக்குன்னா இடையில ஒரு காரியம் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? 20:12 எல்லாரும் வாசிங்க. 20:12 வாசிங்க. அவர் யோசபாத் என்ன செய்யறாரு? 3 ராஜாக்களும் யுத்தம் பண்ண பாளையம் இறங்கிட்டார்கள்னு கேள்விப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் பயந்தாரு. அடுத்து ஜனங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. எல்லாரும் என்ன செய்யுங்க? உபவாசம் இருந்து குடும்பமா எருசலேமுக்கு வந்துருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை தேடுவோன்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடுறாங்க. அப்பதான் யோசபாத் சொல்றாரு, என்ன ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன? எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு அதை ஒத்துக்கங்க. என்னால் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண பலன் இல்லாண்டவர். முடியல தானே சில நேரத்தில். ஒரு தடவை வியாதி வந்தா பரவாயில்ல, அடிக்கடி சரீரம் பாதிக்கப்பட்டு டாக்டர்னு போனா எனக்கு பலன் இல்லை, சரீரத்திலையும் பலன் இல்லை, கையிலையும் வருமானம் இல்லாண்டவர். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு பலன் இல்லை. பிள்ளைகிட்ட எவ்வளோ ஆலோசனை கொடுத்துட்டேன், இதை செய்யாத, இதை செய், இதை பண்ணாத, இதை பண்ணு, எவ்வளோ ஆலோசனை கொடுத்துட்டேன். ஆனால் பிள்ளை கீழ்ப்படிவனாங்குது. எனக்கு பலன் இல்லைப்பா, என் பிள்ளைய பரிசுத்தத்தின் பாதையில் வழி நடத்து, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல ஆண்டவர். சொல்றாரு பார்த்தீங்களா ராஜா, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியல தானே. சில பிரச்சனையில் என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவர். அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்களா? என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவர். ஒரு நெருக்கமாக இருந்தால் பார்த்தா பரவாயில்ல, எல்லா பக்கமும் நெருக்கம் ஆண்டவர், எல்லா பக்கமும் இக்கட்டு ஆண்டவர், திடீர்னு ஆபத்து ஆண்டவர்.
என்னமோ ஒரு ஜா ஏறுனா ஒரு முளம் என்ன செய்யுது, சறுக்குது. ஆண்டவர் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவற்றை மனம் திறந்து சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவும் என்ன இல்லை, பலன் இல்லை, என்ன செய்யறதுனோ எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இதான், உன் கண்ணு கர்த்தரையே நோக்கட்டும், உன் கண்ணு கர்த்தரை நோக்கட்டும். உன் படிப்புக்காக உன் கண்ணு கர்த்தரை நோக்கட்டும். உன் பிரச்சனை மாற உன் கண்ணு கர்த்தரை நோக்கட்டும். குடும்ப சூழ்நிலை மாற உன் கண் அவரையே நோக்கட்டும். அவரையும் நோக்கிறதல்ல, அவரையே என் கண்கள் நோக்கட்டும். நீங்க தான்ப்பா ஒத்தாசை செய்யணும், நீங்க தான்ப்பா சகாயம் செய்யணும், நீங்க தான்ப்பா விடுதலை கொடுக்கணும். எங்களுக்கு உங்களை விட்டா யாருமே இல்லை. என் கண்ணு மனுஷன் மேல அல்ல, டாக்டர் மேல அல்ல, பணத்தின் மேல் அல்ல, என் உறவுகள் மேல் அல்ல, என் பிள்ளையின் மேல் அல்ல. என் கண்ணு உண்மையே உண்மையே என் கண்ணு நோக்குதப்பா. செஞ்சார் பார்த்தீங்களா ராஜா? என் கண்கள் உண்மையே நோக்குதுன்னு ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திர. யோசபாத்துக்காக கர்த்தரே யுத்தம் செய்தார். அந்த 3 ராஜாக்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழுப்பினார். எல்லாரும் இவங்க யுத்தத்துக்கு போறதுக்குள்ள எல்லாரும் அவரவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று எல்லாரும் செத்த பிரேதங்களாக அந்த இடத்திலே கிடந்தார்கள். ஒருவர் கூட தப்பவில்லை. இதான் நம்ம கண்ணு கர்த்தரை நோக்குனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். மனுஷனை நோக்கிறாத. எனக்கு அக்கா இருக்கிறா, உதவி செஞ்சிருவா. எனக்கு மாமா இருக்கான், உதவி செஞ்சிருவா. இல்லை, நீ சொல்ல வேண்டியது எனக்கு கர்த்தர் இருக்கிறார், எனக்கு கர்த்தர் இருக்கிறார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவர். ஆமென். நம்பினோரை அவர், உம்மை தேடி வந்தோரை. எஸ் எஸ், உங்கள் கண்கள் யாரை பார்க்கணும்? எனக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால ஆண்டவர் யுத்தம் செய்து எல்லாரும் செத்த பிரேதங்களாக அப்படியே ஒருவர் கூட தப்பலை. நடந்தது என்ன தெரியுமா? இந்த செய்தி எல்லா தேசத்துக்கும் போகுது. 20:29 பாருங்க. இந்த செய்தி எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் போகுது. கர்த்தர் இஸ்ரவேலின் யாரா? கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம். பார்த்தீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் அந்த பிரச்சனையில் பெரிய விடுதலையை கொடுத்தார், பெரிய அற்புதத்தை செய்தார். கர்த்தரே யுத்தம் செய்தார், கர்த்தரே வழக்காடினார். ஒருத்தங்கூட உயிரோடு இல்லாதவர்களுக்கு எல்லாத்தையும் தேவன் சாகடித்தார். பிரச்சனையை சாகடிக்கிற வல்லமை இயேசுகிட்ட இருக்குது. பிரச்சனையை சாகடிக்கணும்னா உன் கண்ணு என்ன செய்யணும்? அவரை நோக்குனாதான். என் கண்ணு அவரை நோக்குனாதான் என் பிரச்சனைகள் செத்து போகும். கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார். ஒரு அற்புதத்தை செய்து பயந்த காரியத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வருவார். பயந்த காரியத்தில் என்னத்தை கொண்டு வருவார்? மகிழ்ச்சியை கொண்டு வருவார். 2வது நம்ம கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும்னா, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 22:7. இது வந்து தாவீது சொல்றாரு. 2 சாமுவேல் 22:7 என்ன போட்டிருக்கு? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஃபர்ஸ்ட் சொன்னா கர்த்தரை நோக்கி பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கர்த்தரை நோக்கி பாரு. உன் கண்கள் கர்த்தரையே நோக்கட்டும். 2வது கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவரை பார்த்தா மட்டும் பத்தாது. நீ என்ன செய்ய? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஒரு நெருக்கம் வருதா? உனக்கு ஒரு போராட்டம் வருதா? உன் கண்ணிலிருந்து இரவும் பகலும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கா? ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் நம்மளோடு தான் பேசுகிறார். இந்த 3வது மாதத்துல உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உன் கண்ணீர் துடைக்கப்பட, உன் தேவைகள் சந்திக்கப்பட, தடைகள் நீக்கப்பட, கோணல்கள் சரி செய்யப்பட ஆண்டவர் இந்த 3வது
உன் பிள்ளையின் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி. ரிசல்ட் வருகிற வரைக்கும் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அங்க போட்டிருக்கு பாருங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். என்னுடைய ஜெபம் அவர் செவியில ஏறிற்று. ஆண்டவரை நோக்கி அபயமிடு. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஏதோ ஒருவேளை கூப்பிட்டுட்டு அமைதி ஆயிராது. அடிக்கடி ஆண்டவரை கூப்பிடு. தொடர்ந்து ஆண்டவரை கூப்பிடு. இரவும் பகலும் ஆண்டவரை கூப்பிடு. சத்தமிட்டு கூப்பிடு. கெஞ்சி கூப்பிடு. கூக்குரலிட்டு கூப்பிடு. நாளைக்கு கூப்பிடுறேன், நாளை மறுநாள் கூப்பிடுறேன் இல்ல, இமிடியேட்டா ஆண்டவரை கூப்பிடு. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூப்பிடுறேன் இல்ல இல்ல, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவனை நோக்கி கூப்பிடு. கூப்பிட்டு கொண்டே இரு. உன் ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. உன் கண்ணீர் துடைக்கப்படுகிற வரைக்கும், உன் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற வரைக்கும், அந்த திருமண தடை நீங்கிற வரைக்கும், அந்த வேலை இல்லாத திண்டாட்டம் மாறுகிற வரைக்கும், உன் வியாதியில தேவன் கையிட்டு ஒரு அற்புதம் செய்கிற வரைக்கும் கர்த்தரை நோக்கி என்ன செய்ய சொல்லுங்க? கூப்பிடு. கூப்பிட்டு கொண்டே இரு. ஏதோ ஒரு முறை கூப்பிட்டு நின்றாத. உன் பிரச்சனை மாறுகிற வரைக்கும் தொடர்ந்து கூப்பிடு. அல்லேலூயா. இந்த பரிதிமேயு குருடன் பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அவன் கேள்விப்பட்டான் இயேசு வர்றாருன்னு. உடனே அவன் என்ன செஞ்சான்? எல்லா பிச்சைக்காரனும் இயேசுவை நோக்கி கூப்பிடல. ஆனா அந்த பரிதிமேயு என்கிற குருடன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் அப்படியே காது கேட்காத மாதிரி கடந்து போயிட்டே இருக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க சத்தம் போடாத, சத்தம் போடாத, இயேசுவை கூப்பிடாதன்னு அதட்டுறாங்க. ஆனால் இவனோ தொடர்ந்து இயேசுவை கூப்பிட்டு கொண்டே இருந்தான். உன்னை சுற்றி இருக்கிற ஜனம் உன்னை பார்த்து பைத்தியம் சொன்னா காதல வாங்காத. உன் பிரச்சனை மாற கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இதோ ஒரு முறை கூப்பிட்டு நின்றாத. கூக்குரலிடு. சத்தமிட்டு கூப்பிடு. இரவும் பகலும் கூப்பிடு. வேதம் சொல்லுது இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர் காரியத்தில் தேவன் என்ன செய்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இரவும் பகலும் கூப்பிடு. கூப்பிட்டு கொண்டே இரு. யார் வேணா எது வேணா நினைச்சிட்டு போகட்டும். உன் குடும்ப சூழ்நிலை மாறணும்னா நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இரு. பைத்தியமானு கேட்ட ஆமான்னு காதுல வாங்காம நீ பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுது, சங்கீதம் 145:18 சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிட்டாதான் கர்த்தர் சமீபமா வருவாரு. கூப்பிடு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அமைதியாய் இருந்துராத. ஜெபத்தை விட்டு விடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அற்புதம் நடக்கிற வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே இரு. கூப்பிட்டுக்கிட்டே இரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு வசனம் சொல்றார் பாருங்க. ஏசாயா 43:22 எல்லாரும் எடுங்க. ஏசாயா 43:22 எல்லாரும் எடுங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஏசாயா 43:22 சொல்றாரு, ஆனாலும் யாக்கோபே நீ என்ன நோக்கி கூப்பிடல. உன் வாழ்க்கையில ஒரு தேவை வந்தது, உன் வாழ்க்கையில ஒரு ஆபத்து வந்தது, உன் வாழ்க்கையில ஒரு இக்கட்டு வந்தது, உன் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வந்தது. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடும், என் மகன் என்னை நோக்கி கூப்பிடுவா, என் மகன் என்னை நோக்கி கூப்பிடுவா. இந்த தேவைக்காக அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான். இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடுவான்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் என் பிள்ளை என்ன செய்யல. எப்படி எவ்வளோ வேதனையோடு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா?
இவ்வளோ வேதனையோடு ஆண்டு சொல்கிறார் தெரியுமா? யாக்கோபுங்கிற இடத்துல உங்கள் பேரை வைங்க. முழுதும் பாதுகாத்தேன், குமார் காலையில் எழுந்து என்னை நோக்கி கூப்பிடலையே. இந்த 2 மாதம் பாதுகாத்தேன், இந்த கிருஷ்ணவேணி ஜப நேரம் போட்டு ஜெபிக்கலையே. கடனெல்லாம் அடைச்சி குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற இந்த நேசம் என்னை நோக்கி கூப்பிடலையே. யாக்கோபுங்கிற இடத்துல உங்கள் பேரை போடுங்க. யாக்கோபு போடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ வேதனையோட சொல்ல. ஆனாலும் யாக்கோபு, நீ என்ன, உன் வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கு, உன் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருக்கு, எனக்கு தெரியுது. ஆனால் நீ என்ன நோக்கி கூப்பிடுவ, நான் அதில் தலையிட்டு ஒரு அற்புதம் செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ யாரையோ போய் கூப்பிடுறல்ல, அக்காவை போய் கூப்பிடுற, மாமாவை போய் கூப்பிடுற, அவங்க உதவி செய்வாங்கன்னு அங்கே கூப்பிடுற, இவங்க உதவி செய்வாங்கன்னு அங்கே கூப்பிடுறியே. ஏ யாக்கோபு, ஏ அக்னி கிறிஸ்தவ சபையே, ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, நீ என்னை நோக்கி கூப்பிடு. யாக்கோபு, நீ என்னை நோக்கி என்ன செய்யல, கூப்பிடல. இஸ்ரவேலே, நீ என்ன குறித்து ரொம்ப மனம் சலித்து போறல. என்ன செஞ்சிடறோமா? ஆண்டவர் சொல்றாரு பாரு, ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன பதில் வந்தது? ஆலயத்துக்கு போய் போய் என்னத்தை கண்டேன், உபவாசம் எடுத்து எடுத்து என்ன பலன்னு நீ என்னை குறித்து சலிச்சு போறல்ல. இல்லை, எவ்வளோ அழகா பேசுறார் பார்த்தீங்களா? ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்ய, உன் நெருக்கம் மாற, உன் இக்கட்டு மாற, உன் ஆபத்து மாற, உன் தேவை சந்திக்கப்பட, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற நீ செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி. முதலாவது கர்த்தரை நோக்கி பாரு. வேற எங்கேயும் பார்த்துறாத. அவங்க செய்வாங்களோ, இவங்க செஞ்சிருவாங்களோ, எங்கேயும் பார்க்காத. முதலாவது உன் கண் கர்த்தரை நோக்க. 2வது கர்த்தரை நோக்கி என்ன செய்ய, கூப்பிடு கூப்பிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:6 போட்டா அங்க போட்டிருக்கு, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். இதைதான் ஜீசஸ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து, என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடணும், இமீடியட்டா என்னை நோக்கி கூப்பிடணும், இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடணும், அடிக்கடி என்னை நோக்கி கூப்பிடணும். கூப்பிட்டதுனால ஆண்டவர் அங்கே விடுவித்தா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. பாருங்க, வாங்க யோனா புஸ்தகத்துக்கு வாங்க. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். யோனா 2ஆம் அதிகாரம் 1-2க்கு வாங்க. யோனா தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஆனால் இவர் ஒரு காரியத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போகாம இவர் இஷ்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போறாரு. இது மாதிரி தானே நம்மளும் செஞ்சிடறோம். ஆண்டவர் சொன்னதை செய்யறதில்ல, சொல்லாததை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றாம, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாம நம்ம இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கோம்ல. அதெல்லாம் இந்த 3வது மாசத்துல விட்டு விடுங்கள். சீர்படுங்க, சீர்படுங்க, உங்க லைஃபை சீர்படுத்துங்க. இவ்வளோ ஜெபிக்கிறீங்க, பதில் இல்லையா? லைஃபை சீர்படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இவ்வளோ ஜெபிக்கிறேனே பதில் இல்லையே, என்ன ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துவார். இப்போ யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அப்படியே கப்பலில் போனாரு. அங்கே ஆண்டவர் கொந்தளிப்பை கட்டளையிட்டாரு. எல்லாரும் தூக்கி யோனாவை எங்கே போட்டுட்டாங்க? எல்லாரும் சொல்லுங்க, கடல்ல போட்டாங்க. கடல்ல ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிட்டு, பெரிய மீன் யோனாவை என்ன செஞ்சிருச்சு? இப்போ மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டா வெளியில் வர என்னவே கிடையாது, வாய்ப்பே 0.1% கூட என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிட்டா வாய்ப்பு இல்லாத இடத்துல வாய்ப்பை உண்டு பண்ணுவேன். வாய்ப்பே இல்லை. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லை. உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பு மிகவும் உலர்ந்து போயிருச்சு. இல்லை, மிகவும் பிரச்சனை உலர்ந்து போயிடுச்சு. இனிமேலாம் உலர்ந்த எலும்பு உயிரடைய என்ன இல்லை. இனிமேலாம் என் வாழ்க்கை கட்டப்பட, இனிமே வேலை கிடைக்க, இனிமே திருமணமாக, இனிமே எனக்கு ஒரு குழந்தை பிறக்க, இனிமே என் வாழ்க்கை கட்டப்பட வாய்ப்பில்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, வாய்ப்பில்லைன்னு சொல்ற அந்த காரியத்துக்காக என்னை நோக்கி கூப்பிட்டு தான் பாரு, ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்து தான் பாரு. ஆமாம் ஆமாம்.
மீன் வயிற்றுக்குள்ளே போனா யோனா. 1வது வசனம், மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதாங்க எதிர்பார்க்கிறாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட அவர் எனக்கு என்ன செஞ்சாரு? கர்த்தரை நோக்கி கூப்பிட. பேசாதீங்க, பேசுறதுக்கே இல்லை. தயவுசெய்து வசனம்லாம் எழுதுறீங்களா? எதுக்கு வரீங்க? நான் என்ன 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 பிரசங்கம்? இப்போ என்ன பேசி என்ன தியானிச்சிட்ருக்கோம்? இப்போ என்ன தியானிச்சிட்ருக்கோம் சொல்லுங்கள்? என்ன தியானிச்சிட்ருக்கோம்? கவனம். ஒன்றும் இல்லைங்க, இந்த சாதாரண இந்த கிளாடிக்கு 10th எக்ஸாமா ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? 10th எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஹாஸ்டலில் தங்கணும்னு. தங்கியிருக்குல்ல, இப்போ என்ன செய்கிறோம்? கீழ்படுகிறோம்ல அதுக்கு. அப்போ நம்ம ஆலயம்னு வந்துட்டு எப்படி இருக்கணும்? ஆலயத்துக்குள்ளே வந்துட்டா பேச்சு சத்தமே கேட்கக்கூடாது. 8 ஆராதனைக்கு முன்னாடி வந்துட்டு பேச்சு சத்தம் அல்ல, அது யாராக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருந்தாலும் சரி, துதியின் சத்தம், ஜெபத்தின் சத்தம் தான் ஆலயத்தில் கேட்கணும். ஆமேன். ஒன்றும் இல்லைங்க, கடந்த நாட்களில் நேற்று எங்கள் பையன் சொல்கிறான், எம்மா போன டிசம்பரில் நீங்கள் அப்பாவோட காரில் போகும்போது பெல்ட்டு போடாமல் போயிருக்கீங்களா, உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க 750 ரூபா. 750 ஃபைன் கொடுத்து தாங்க ஆகணும் கவர்மெண்ட்டுக்கு. சிசிடி கேமரா காட்டியிருக்கு. நாளைக்கு நம்ம பாவம்ல அங்கே பரலோக சிசிடி கேமரா காட்டும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ 750 என்ன தான் ஆகணும்? இனிமேல் அந்த பெல்ட்டு போடாமல் இருப்பேனா? இனிமேல் பெல்ட் போடாமல் இருப்பேனா? அப்போ சின்ன சின்ன காரியத்துக்கே இவ்வளோ இருக்குன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பெறது ஈஸின்னு நினச்சிட்டிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன் வயிற்றுக்குள்ளேருந்து கர்த்தரை நோக்கி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். 10வது வசனம் பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிட்டு. ஓ மை காட், எவ்வளோ பெரிய தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். எவ்வளோ பெரிய மீன் யோனாவை மிளிங்கி கடல் ஆழத்தில் இருக்கு. ஆண்டு மீனுக்கு கட்டளையிடாரு, மீன் வயிற்றுக்குள்ளேருந்து யோனா கூப்பிடுறாரு, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. உடனே ஆண்டு மீனுக்கு கட்டளையிட்டு கரையில் வந்து கக்குங்கிறாரு. கரையில் வந்து யோனாவை கக்கிட்டு. அப்போ நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற காரியத்தில் உனக்கு பதில் இல்லாமல் போகாது. நிச்சயமாய் கிரகிக்க கூடாத, நீ எதிர்பார்த்துராத, பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். ஏன்னா நான் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். மீனுக்கு கட்டளையிட்டார் கக்கிட்டு. 3வது கர்த்தரை நோக்கி என்ன செய்யணும் தெரியுங்களா? சங்கீதம் 143:6, என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிக்கிறேன். 3வது என்ன செய்யணும்? என் கையை விரிக்கிறப்பா. 1வது கர்த்தரை நோக்கி உன் கண்ணை ஏறடு, கர்த்தரை நோக்கி பாரு. 2வது கர்த்தரை நோக்கி கூப்பிடு. 3வது கர்த்தரை நோக்கி உன் கண்ணை, உன் கைகளை கர்த்தரை நோக்கி விரி. உம்மை நோக்கி என் கைகளை பாடுங்க அதை. மகிழ்கின்றே கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தியே பாடுங்க. உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. எல்லாம் கைகளை விரித்து, வறண்ட நீளம் தாவிப்பது போல். 2 கரத்தை உயர்த்துங்க. என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசமே, எனது ஆசையே, எனது எஸ் எஸ் ஓ சமே. 3வது என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை நோக்கி உன் கையை விரி. இப்படி விரிச்சனா சரண்டர்னு அர்த்தம். இப்படி விரிச்சனா இறக்கம் செய்யுங்க. எனக்கு யாரும் இல்லப்பா, மனுஷன்ட்ட போய் இப்படி கேட்டுறாதீங்க. ஆண்டவரை போது எனக்கு யாரும் இல்லப்பா,
நீங்க தானே சொன்னீங்க, என்ன நோக்கி உன் கையை விரின்னு சொன்னீங்களே, என்ன நோக்கி உன் கையை உயர்த்துன்னு சொன்னீங்களே. என் கையை ஆண்டவர் என் வாழ்க்கையில் திடீர்னு இப்படி ஒரு இக்கட்டப்பா, நான் உங்களை நோக்கி கை கரத்தை விரிக்கிறேன்னு விரிங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். எஸ்ரா 9:5. இப்போ எஸ்ரா வாழ்ந்த நாட்களில் தேவனுடைய சபை பரிசுத்த குலைச்சலாகி விட்டது. அதனால் எஸ்ராவால் அதை தாங்க முடியல. ஐயோ, தேவனுடைய சபை பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சேன்னு சொல்லி தாடி மயிரையும் தலை மயிரையும் பீத்து கொண்டு மேலே போட்டிருந்த சாலை கிழித்து கொண்டு 9:5 பாருங்க. அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோட, எல்லாரும் வாசிங்க, அந்தி பலி நேரத்திலே. எஸ்ரா 9:5. அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடோ சால்வையோடோ முழங்கார் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து அழுதார். என்ன செய்யறதுன்னு தெரியலப்போ. 2 கரையும் விரிச்சிட்டாரு. விரித்து கர்த்தரை நோக்கி அழுதார். நீங்க அழுங்க, கர்த்தர்ட்ட அழுங்க. மனுஷன்ட்ட அழதான் வெக்கப்படணும், மனுஷன்ட்ட கை நீட்ட தான் வெக்கப்படணும். உங்க துக்கத்தின் நேரத்தில் உங்களை துக்கப்படுத்துகிற, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற, உங்களை சஞ்சலப்படுத்துகிற, உங்களை நிந்தனைக்குள்ளாக்குகிற, அவமானத்துக்குள்ளாக்குற அந்த காரியத்துக்காக கர்த்தரை நோக்கி உங்க கைகளை விரிங்க. அப்படியே தான் எஸ்ரா விரிச்சாரு. நடந்தது என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும் எஸ்ராட்ட வந்து, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சரண்டர் ஆனாங்க. சபை பரிசுத்தம் அடைந்தது. ஆமென். 3 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தரை நோக்கி சொல்லுங்க. இன்னைக்கு பிரசங்கம் என்ன? கர்த்தரை நோக்கி. முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி உங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கட்டும். முதலாவது கர்த்தரை நோக்கி பாருங்கள். 2வது கர்த்தரை நோக்கி எல்லா காரியத்துக்காக ஜீசஸை நோக்கி கூப்பிடுங்க. 3வது கர்த்தரை நோக்கி இப்படி விரிச்சாதான் என்ன? சரண்டர். இப்படி விரிச்சா ஹெல்ப் 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 ஹெல்ப். ஒரு பாட்டு கூட இந்த பெர்க்மனஸ் ஐயா பாடியிருக்கார்ல, உமக்கு மகிமை, அதில் கூட ஒரு வருமே, கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி, கரம் விரித்து உம்மை நோக்கி. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்துக்காக கர்த்தரை நோக்கி உங்கள் கரங்களை விரிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.